சிவபெருமானுக்கு கொண்டாடப்படக்கூடிய முக்கியமான விழாக்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா கார்த்திகை மகா தீபம், ஆருத்ரா தரிசனத்தை சொல்லலாம். ஆனால் இந்த ஒரு விழாக்கு மட்டும்தான் ஈசனுடைய பெயராலேயே மகா சிவராத்திரின்னு இருக்கு. இந்த பிரபஞ்சத்தோட சக்தி ஆற்றல் முழுவதும் உங்களை நோக்கி வர ஒரு ராத்திரினா அது இந்த மகா சிவராத்திரி. ஆதியும் அந்தமும் இல்லாத சிவபெருமான் தான் இந்த பிரபஞ்சமா இருக்காரு. இந்த சிவத்தை உணர்கின்ற ஒரு ராத்திரி தான் மகா சிவராத்திரி. மகா சிவராத்திரியில சிவன் கோவில்கள்ல 4 கால பூஜைகள் நடத்துவாங்க. எங்களால் நைட்டு ஃபுல்லா முழிச்சிருக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க இரவு 12 மணிலிருந்து 1 மணி வரைக்குமாவது விழித்திருங்கள். இந்த நேரம் ரொம்ப ரொம்ப முக்கியமான நேரம். இந்த நேரத்துக்கு லிங்கோத்பவர் நேரம் அப்படிங்கிற பெயர். சிவபெருமான் தன்னை லிங்கோத்பவராக வெளிக்காட்டிய நேரமும் இதுதான். பார்வதி தேவி சிவபெருமானை நோக்கி பூஜித்த நேரமும் இதுதான். அது மட்டும் இல்லாம இந்த பிரபஞ்சத்தோட மொத்த சக்தி ஆற்றலும் இந்த பூமியை நோக்கி வரும் நேரமும் இந்த நேரம்தான். அந்த நேரத்துல ரொம்ப முக்கியமானது நமது முதுகுத்தண்டை நேராக வைத்து நிமிர்ந்து உட்கார்ந்து தியானம் செய்வது. அந்த 1 மணி நேரத்தை மட்டும் தவற விடாம இந்த